அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு ஒரு அருமையான கேப்சிகம் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், குக்கிங் ஆயில். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 8 பல் பூண்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போடணுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக சதைச்சி போடணுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக. இந்த வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் பளபளப்பாக ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ திரும்ப லைட்டாக பரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சில நேரம் அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடணும். இப்போ நான் திரும்ப மூடி வச்சு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு குக் ஆகிட்டு லாஸ்ட்டில் கேப்சிகம் ஒரே ஒரு பெரிய கேப்சிகத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணணும். இப்போ இதை ஒரு 1.5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிட்டு. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சப்பாத்தி கூட, பூரி கூட, எல்லாத்து கூடயுமே ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. எல்லாம் தூவிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்பொழுது சுவையான கேப்சிகம் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிட்டு. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் பொறுமை என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.